ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 221. இந்த பகுதியில் 228வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 24வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 24. அக்ரநிர்கிராமணே ஸ்ரீமான் ஞாயோ நேதா சமீரனக சகஸ்ரமூர்தா விஸ்வாத்மா சகஸ்ராக்ஷஸ் சகஸ்ரபாத். நாமம் 228. ஓம் சகஸ்ராக்ஷாய நமக. த 1000-eyed, அதாவது 1000 கண்கள் உடையவர். நம் கண்களை காண இயலாத அனைத்தையும் கண்காணிப்பவர் என்று இதற்கு பொருள். ஒரு சமயம் கண்ணனின் நண்பரான உத்தவர் கண்ணனிடம், கண்ணா, உண்மையான நண்பன் யார் என்று கேட்டார். அதற்கு கண்ணன், ஆபத்தில் உதவி செய்பவனே உண்மையான நண்பன் என்று சொன்னார். அப்படியென்றால் துரியோதனனின் சபையில் சூதாடி பாண்டவர்கள் தோற்றார்களே, அப்போது நீ ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாய்? தர்மபுத்திரர் சூதாட செல்வதற்கு முன்பே நீ அவரை தடுத்திருக்கலாமே. அப்படி இல்லாவிட்டாலும் நாட்டை இழந்த போதாவது தடுத்திருக்கலாம். அவர் ராஜ்யத்தையும் செல்வங்களையும் சூதாட்டத்தில் இழந்ததோடு மட்டுமல்லாமல் தன் தம்பிகளையும் இழந்து தன்னையும் இழந்து திரௌபதியையும் இழக்கும் வரை நீ ஏன் அவர்களை காக்கவில்லை? ஆபத்து வரும் நேரத்தில் நீ அவர்களுக்கு அருகில் இல்லாமல் போய்விட்டாயே. நீ என்ன உண்மையான நண்பனா என்று கேட்டார் உத்தவர். அப்போது கண்ணன் சொன்னான், திரௌபதி என்னை அழைத்தவுடனே நான் புடவை கொடுத்து அவளை காத்தேனே என்று. ஆஹா, இல்லை கண்ணா, நீ நினைத்திருந்தால் இந்த சூழலையே வராதபடி காப்பாற்றி இருக்க முடியும். திரௌபதியை பணயமாக வைத்து சூதாடும்படி தர்மபுத்திரரிடம் துரியோதனன் சொன்ன போதே நீ தடுத்திருக்க வேண்டுமே. திரௌபதி தன் மானத்தையே இழக்கும் நிலை நேரிட்ட போதுதானே நீ உதவினாய். எனவே நீ செய்த உதவி தாமதமான உதவியே ஆகும். அது மட்டுமில்லை, அவர்களுக்கு துன்பம் நேரிட்ட போது நீ அருகில் இருந்திருக்க வேண்டும் அல்லவா என்று உத்தவர் கேட்டார். உத்தவருக்கு மட்டுமல்ல, நமக்கும் அப்படித்தானே தோன்றும். அதற்கு கண்ணன் சிரித்தபடியே சொன்னான், உத்தவா, துரியோதனனுக்கு சூதாட தெரியாது. எனவே தான் சூதாடாமல் தன் சார்பில் மாமன் சகுனியை சூதாட சொன்னான். அந்த விவேகம் தர்மரிடம் இல்லையே. தர்மபுத்திரன் தன் சார்பில் சூதாட என்னை அழைத்திருக்கலாம் தானே. நானும் சகுனியும் சூதாடி இருந்தால் நான் எளிதில் அவனை வென்றிருப்பேன் தானே. தர்மபுத்திரன் அதை செய்யவில்லையே. பக்தன் ஆபத்தில் பிரார்த்தனை செய்தால் தானே நான் போய் உதவ முடியும் என்று சொன்னான். அதற்கு உத்தவர், தர்மபுத்திரர் உன்னை அழைக்காவிட்டாலும் நீ அருகில் இருந்திருக்கலாமே கண்ணா என்றார். அதற்கு கண்ணன், உத்தவா, தான் சூதாடுவது எனக்கு தெரியக்கூடாது என்பதற்காக துரியோதனின் அரண்மனை பக்கம் நான் வரவே கூடாது என்று எனக்கு அன்பு கட்டளையிட்டு விட்டுதானே தர்மபுத்திரன் ஆடவே சென்றார் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். அது மட்டுமல்ல உத்தவா, அரண்மனைக்குள் நான் வரக்கூடாது என்று தர்மபுத்திரன் சொன்னபடியால் நான் உள்ளே வராமல் வெளியே காத்திருந்தேன். உள்ளே நடப்பவற்றை என் ஞானக்கண்ணால் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். திரௌபதியை துச்சானன் துகிலுரிய முற்பட்ட போது அவள் வாய் திறந்து, சங்க சக்கர கதா பாணே துவாரகா நிலையாஸ்யுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் என்று அழைத்தாளே. அவள் அழைத்த உடனே நான் புடவையை சுரந்து அவளை காப்பாற்றினேனே. மற்ற பாண்டவர்கள் துரியோதனனுக்கு அடிமையான போது கூட துரியோதனன் மீது அவர்கள் கோபம் கொண்டார்களே ஒழிய என்னை அழைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றவில்லையே. நான் என்ன செய்ய முடியும் சொல்? திரௌபதிதான் சரியான நேரத்தில் என்னை அழைத்தாள், நானும் உதவினேன். இதில் என் தவறு என்ன உள்ளது உத்தவா என்று கேட்டார். கண்ணனின் பதிலை கேட்டு உத்தவர், கண்ணா, நீ எப்போதும் உன் அடியோர்கள் கூடவே இருந்து அனைத்து நிகழ்வுகளையும் கவனித்து வருகிறாய். ஆபத்து ஏற்படும் போது அவர்கள் உன்னை அழைத்தால் நீ வந்து காப்பதற்கும் தயாராகத்தான் உள்ளாய். யாரேனும் துன்பப்படுகிறார்கள் என்றால் அவர்கள்
உன் உதவியை நாடவில்லை என்றுதான் பொருள் என்று சொன்னார் புத்தவர். இப்படியாக எப்பொழுதும் நம்முடன் இருந்து கொண்டு அனைத்து நிகழ்வுகளையும் கவனித்துக் கொண்டிருக்கும் திருமால் நாம் அழைத்தவுடன் நம்மை காக்க வருவதற்கு தயார் நிலையில் தான் உள்ளார் என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா? இப்படி அனைத்து நிகழ்வுகளையும் திருமால் கவனித்து வருகிறார் என்பதையே சகஸ்ராட்சா என்று அழைக்கிறோம். அதாவது 1000 கண்களோடு இருப்பவர் என்று சொல்கிறோம். ஆட்சி என்றால் கண், சகஸ்ர என்றால் 1000, சகஸ்ராட்சி என்றால் 1000 கண்களை உடையவன். இந்த 228வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் எம்பெருமானின் திருக்கண் பார்வைக்கு நாம் இலக்காவோம். அடுத்த நாமம் 229. ஓம் சகஸ்ரபதே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.